ஹலோ வால் வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழக காவல்துறையோட அஃபீஷியல் வெப்சைட்டான tnusrb.tn.gov.in நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த 2025ஆம் ஆண்டிற்கான தமிழக காவல்துறையில் பிசி நோட்டிஃபிகேஷன் விரைவில் எடுக்க போகிறோம், விரைவில் வெளியாக போகுது அப்படிங்கிறத இவங்க அஃபீஷியல் வெப்சைட்லேயே மேலே அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2025ஆம் ஆண்டிற்கான 2ஆம் நிலை காவலர், அதாவது தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில், அதே மாதிரி 2ஆம் நிலை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் இது போன்ற பணியிடங்களுக்கான பொது அறிவிப்பை டிஎன்யூஎஸ்ஆர்பி விரைவில் வெளியிட உள்ளது அப்படிங்கிறத அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. அதாவது தமிழக அரசு காவல்துறையில் அடுத்த கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அஃபீஷியலான நியூஸ் தான். அஃபீஷியல் வெப்சைட்லேயே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கடந்த முறை அதாவது 2023 வந்த நோட்டிஃபிகேஷனை வச்சு நான் அப்படியே உங்களுக்கு மேலும் தகவல் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். இந்த வேலைவாய்ப்பு தொடர்பாக இந்த கான்ஸ்டபிளுக்கான சம்பளம் 18,200லேருந்து 67,100 வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அடிஷ்னல் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. கடந்த முறை இப்படி தான் 2ஆம் நிலை காவலர், அப்புறம் 2ஆம் நிலை சிறப்பு காவலர், அப்புறம் இந்த தீயணைப்பாளர், ஸோ இந்த மாதிரி பதவிகள் இது மாதிரி தான் கம்பைன் பண்ணி விடுவாங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். ஆண்களுக்கு எவ்வளோ பெண்களுக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரியுமே அவங்க வேக்கன்சி ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொடுப்பாங்க. இந்த முறை எவ்வளோ வேக்கன்சி வரப்போகுதுன்னு தெரியலை. ஸோ நான் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அடுத்து வயது வரம்பு 18லேருந்து 26 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் இவங்க கொடுக்கக்கூடிய வயது வரம்பு. நீங்கள் எஸ்சி எஸ்ஏ எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 31 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பிசி பிசிஎம் டிஎன்சி எம்பிசி இது போன்ற பிரிவில் வரீங்க அப்படின்னா 28 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். 3ஆம் பாலினத்தரும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கும் 31 வயசு வரையும் அப்ளை பண்ணலாமா, டிரான்ஸ்ஜெண்டர். அதே மாதிரி இப்போ வரப்போகிற நோட்டிஃபிகேஷனில் ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கட் ஆஃப் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டின் படி இவங்க கேட்டிருக்கக்கூடிய வயது வரம்பை நம்ம கரெக்டாக பூர்த்தி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எலிஜிபிள் தான். இதற்கான கல்வி தகுதி என்ன ப்ரோ அப்படின்னா, 10ஆம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி, அது கவர்மெண்ட் ஸ்கூலோ இல்லை ப்ரைவேட் ஸ்கூலு, மெட்ரிகுலேஷனு, சிபிஎஸ்சி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா போதுமானது. தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி இருக்கக்கூடிய வேக்கன்சியை வகுப்பு வாரியாக பிரித்தும் கொடுப்பாங்க. அது எல்லாமே நம்ம இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வரட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேர்வு நிலைகள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு எழுத்து தேர்வு இருக்குது. எழுத்து தேர்வில் பிரிவு 1 பிரிவு 2ன்னு இருக்குது. பிரிவு 1 அப்படிங்கிறது தமிழ் மொழி தகுதி தேர்வு. 80 மதிப்பெண்களுக்கு நடக்குது. கொள்கறி வகை, அதாவது அப்ஜெக்டிவ் டைப் தான். அதே மாதிரி முதன்மை எழுத்து தேர்வு அந்த பிரிவு 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 மதிப்பெண் கேட்குறாங்க. என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம், அதுக்கப்புறம் சான்றிதழ் சரிபார்த்தல் மற்றும் உடல் தகுதி தேர்வுகள் இருக்குது. அதுக்கப்புறம் சிறப்பு மதிப்பெண்கள். மொத்தமாக இந்த 100 மதிப்பெண்ணுக்கு நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதுதான். ஓகே, அதே மாதிரி இவங்க கேட்டிருக்கக்கூடிய கல்வி தகுதியான 10ஆம் வகுப்பு, 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை முற்றிலும் நீங்கள் தமிழ் வழியில் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% கோட்டா இருக்குது. பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ஸ்பெஷல் மார்க்ஸ் இது எல்லாமே தான் இவங்க கம்பைன் பண்ணுறாங்க. ஸோ இதை பொறுத்தவரையும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், அதாவது போலீஸ் அப்படிங்கிறதுனால என்ன ஹைட் இருக்கணும், என்ன வெயிட் இருக்கணும் அதை பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆண்கள் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சியில் வரீங்க அப்படின்னா மினிமம் 170 சென்டிமீட்டர்னாவது உயரம் இருக்கணும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியில் வர ஆண்கள் 167 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அதே மாதிரி ஆண்களுக்கு மட்டும் செஸ்ட் அளப்பாங்க. நார்மலாக 81 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை சுற்றி அளப்பாங்க. எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறப்போ 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஓகே, அதே மாதிரி பெண்களில் நீங்கள் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசினா மினிமம் 159 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டினா மினிமம் 157 சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும். அதுக்கப்புறம் எண்டூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு வைப்பாங்க. உயரம் வெயிட் எல்லாமே அளந்ததுக்கப்புறம் ஆண்கள் அப்படின்னா 1600 மீட்டரை 7 நிமிஷத்தில் ஓடி காட்டணும். பெண்கள் அப்படின்னா 400 மீட்டரை 2.5 நிமிஷத்துக்குள்ளே ஓடி காட்டணும். ஓகே, இது பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம திடகாத்திரமாக இருக்கோமா அப்படிங்கிறதுக்கு.
அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து கயிறு ஏறுதல், லாங் ஜம்ப் இல்லைனா ஹை ஜம்ப். அதாவது கயிறு ஏறுதல் அப்படிங்கிறது மேண்டிட்ரி. கயிறு ஏறுதல் அப்படிங்கிறது 5 மீட்ரு ஏறினீங்கன்னா 4 மார்க்கும், 6 மீட்ரு ஏறினீங்கன்னா 8 மார்க்கும் தராங்க. அதுக்கப்புறம் லாங் ஜம்ப் இல்லைனா ஹை ஜம்ப் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எத்தனை மீட்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்புறம் 100 மீட்ரு ஓட்டப்பந்தயம், 400 மீட்ரு ஓட்டம். ஸோ இது ரெண்டுத்தில் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து அந்த டைம்குள்ளே நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்கு, கம்மியாக முடிச்சிங்கன்னா 6 மார்க்கு. அந்த மாதிரி உங்களுக்கு டைம் இன் செகண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா லாங் ஜம்ப் இருக்குது, அப்புறம் வந்து ஷார்ட் புட் இருக்குது, கிரிக்கெட் பால் விட்டெறிதல் இருக்குது, அப்புறம் 100 மீட்டர் இல்லை 200 மீட்ரு ஓட்டமும் இருக்குது. தேர்வுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னா, பார்ட் ஏ அப்படிங்கிறது முற்றிலும் தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது தெரியும். பார்ட்டு 2 வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜு, அப்புறம் சைக்காலஜிலேருந்து அதில் ஒரு 45, இதில் வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்களாம். எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான், 4 ஆன்சரில் 1 சூஸ் பண்ணுற மாதிரி. நான் உங்களுக்கு இந்த பேஜையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் செக் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே. வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது தொடர்பான அதாவது அடுத்து டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமும் நான் தெரியப்படுத்துகிறேன். தவறாமல் அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது போன்ற ஃப்ரீ அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.